குகன் ஆஸ்ட்ரோ. குகன் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு வணக்கம். ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிபேச்ச ராகவே கேதவே நமஹ. ஓம் சௌம் சரவண பவ. ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் க்ளௌம் சௌம் நமஹ. தினம்தோறும் இன்றைய ராசி பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு நம்முடைய குகன் ஆஸ்ட்ரோ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அனைவருக்கும் வணக்கம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலை. ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிபேச்ச ராகவே கேதவே நமோ நமஹ. இன்றைய பஞ்சாங்கம் இன்று 31/5/2025 ஸ்ரீ விசுவாவசு ஆண்டு சனிக்கிழமை வைகாசி மாதம் 17ஆம் நாள் உத்தராயணம். நல்ல நேரம் காலை 7:30 முதல் 8:30 வரை, மாலை 4:30 முதல் 5:30 வரை. கௌரி நல்ல நேரம் மதியம் 12:30 முதல் 1:30 வரை, இரவு 9:30 முதல் 10:30 வரை. ராகு காலம் காலை 9 முதல் 10:30 வரை. யமகண்டம் மதியம் 1:30 முதல் 3 மணி வரை. குளிகை காலை 6 முதல் 7:30 வரை. சூலம் கிழக்கு, பரிகாரம் தயிர். சூரிய உதயம் காலை 5:52க்கு. கரணன் 12 முதல் 1:30 வரை. திதி இன்று அதிகாலை 2:14 வரை சதுர்த்தி, பின்பு பஞ்சமி. நட்சத்திரம் இன்று அதிகாலை 2:08 வரை புனர்பூசம், பின்பு பூசம். நாமயோகம் இன்று மாலை 3:07 வரை விருத்தி, பின்பு துருவம். கரணம் இன்று அதிகாலை 2:14 வரை பத்திரை, பின்பு பிற்பகல் 1:51 வரை பவம், பின்பு பாலவம். அமிர்தாதி யோகம் இன்று அதிகாலை 2:08 வரை சித்த யோகம், பின்பு அதிகாலை 5:51 வரை மரண யோகம், பின்பு சித்த யோகம். சந்திராஷ்டமம் உடைய நட்சத்திரம் இன்று அதிகாலை 2:08 வரை கேட்டை, பின்பு மூலம். நேத்திரம் இன்று அதிகாலை 1:40 வரை குருட்டு, பின்பு ஒரு கண். ஜீவன் இன்று முழுவதும் அரை வாழ்க்கை. சந்திராஷ்டமம் உடைய ராசி அதிகாலை 2:08 வரை விருச்சக ராசி, பிறகு தனுசு ராசி. மூலம் நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் உள்ளவர்களுக்கு சந்திராஷ்டமம் தொடங்கும். இன்றைய நாளுக்கான பண்டிகை மாயவரம், ஸ்ரீ கௌரி ஸ்ரீ மாயூரநாதர், திருவாடானை ஸ்ரீ ஆதி ரத்னேஸ்வரர், நயினார் கோவில் ஸ்ரீ நாகநாதர், ஆழ்வார் திருநகரி, ஸ்ரீ நம்மாழ்வார் இத்தலங்களில் உற்சவம் ஆரம்பம். மதுரை ஸ்ரீ கூடலழகர், காஞ்சிபுரம் ஸ்ரீ வரதராஜ பெருமாள் இத்தலங்களில் அலங்கார திருமஞ்சன சேவை. இன்றைய நாளுக்கான வழிபாடு ஸ்ரீ பெருமாளை வழிபட பிரச்சனைகள் தீரும். விரதாதி விசேஷங்கள் கரிநாள். இந்த நாள் எதற்கெல்லாம் சிறப்பு? வேண்டுதலை நிறைவேற்றுவதற்கு உகந்த நாள், மதில் சுவர் பராமரிப்பு பணிகளை செய்ய ஏற்ற நாள், கண் சம்பந்தமான சிகிச்சை மேற்கொள்ள நல்ல நாள், விதை பணிகளை மேற்கொள்ள சிறந்த நாள். இன்றைய நாளுக்கான லக்ன நேரம் திருக்கணித பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் கொடுக்கப்படுகிறது. காலை 3:06 முதல் 4:50 வரை மேஷ லக்னம், 4:51 முதல் 6:57 வரை ரிஷப லக்னம், காலை 6:58 முதல் 9:08 வரை மிதுன லக்னம், காலை 9:09 முதல் 11:17 வரை கடக லக்னம், 11:18 முதல் 1:18 வரை சிம்ம லக்னம், 1:19 முதல் 3:19 வரை கன்னி லக்னம், 3:20 முதல் 5:24 வரை துலாம் லக்னம், 5:25 முதல் 7:36 வரை விருச்சக லக்னம், 7:37 முதல் 9:43 வரை தனுசு லக்னம், இரவு 9:44 முதல் 11:37 வரை மகர லக்னம், 11:38 முதல் 1:20 வரை காலை கும்ப லக்னம், 1:21 முதல் 3:01 வரை மீன லக்னம். 12 ராசிக்காரர்களும் இன்றைய நாளுக்கான சுப கிரக ஓரைகள் பார்த்து செய்வது சிறப்பு. ஓரைகள் அறிந்து செயல்படுபவரை எவராலும் ஜெயிக்க முடியாது என்பது சித்தர்களுடைய வாக்கு. சனிக்கிழமை தினம் இந்த நாளை ஆளக்கூடிய கிரகம் ஸ்ரீ சனீஸ்வர பகவான். ஸ்ரீ சனீஸ்வர பகவானுக்கான காயத்ரி மந்திரத்தை 27 முறை உச்சரிப்பது நல்லது. உரி ஏற திரு ஏறும். அதே போல ஸ்ரீ சனீஸ்வர பகவானுடைய இந்த மந்திரத்தை அதிகாலை பொழுது பிரம்ம முகூர்த்தத்திலும் உச்சரிக்கலாம். ஸ்ரீ சனீஸ்வர பகவானுக்கு உண்டான ஹோரையான காலை 6 முதல் 7 மணிக்குள்ளாகவும் உச்சரிக்கலாம். இரவு 8 முதல் 9 மணி இரவு நேரத்திலும்
ஸ்ரீ சனீஸ்வர பகவானுடைய ஓரையிலும் பாராயணம் செய்யலாம். ஓம் காகத்வஜாய வித்மகே கட்க ஹஸ்தாய தீமகி தன்னோ மந்த பிரசோதயாத். மீண்டும் ஒரு முறை, ஓம் காகத்வஜாய வித்மகே கட்க ஹஸ்தாய தீமகி தன்னோ மந்த பிரசோதயாத் என்று வழிபடுங்கள். 12 ராசிக்காரர்களும் அவரவர்களுடைய ராசிக்கான சுப கிரக ஓரைகள் பார்த்து செய்வது சிறப்பு. ஓரைகள் அறிந்து செயல்படுபவரை எவராலும் ஜெயிக்க முடியாது என்பது சித்தர்களுடைய வாக்கு. சனிக்கிழமை காலை 6 முதல் 7 மணி வரை ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஹோரை, 7 முதல் 8 மணி வரை ஸ்ரீ குரு பகவான் ஹோரை, காலை 8 முதல் 9 மணி வரை ஸ்ரீ செவ்வாய் பகவான் ஹோரை, காலை 9 முதல் 10 மணி வரை ஸ்ரீ சூரிய பகவான் ஹோரை, 10 முதல் 11 மணி வரை ஸ்ரீ சுக்கிர பகவான் ஹோரை, 11 முதல் 12 மணி வரை ஸ்ரீ புதன் பகவான் ஹோரை, 12 முதல் 1 மணி வரை ஸ்ரீ சந்திர பகவான் ஹோரை, 1 முதல் 2 மணி வரை ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஹோரை, 2 முதல் 3 மணி வரை ஸ்ரீ குரு பகவான் ஹோரை, 3 முதல் 4 மணி வரை ஸ்ரீ செவ்வாய் பகவான் ஹோரை, மாலை 4 முதல் 5 மணி வரை ஸ்ரீ சூரிய பகவான் ஹோரை, 5 முதல் 6 மணி வரை ஸ்ரீ சுக்கிர பகவான் ஹோரை. இந்த நாள் எல்லா நன்மைகள் சித்திக்கும் நாளாக அமைந்திட எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். மேஷ ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியம் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ மேஷ ராசியை போற்றி. ஓம் ஸ்ரீ செவ்வாய் பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ முருகப்பெருமானை போற்றி. ஓம் ஸ்ரீ மேஷ ராசியின் சித்தர் பெருமானை போற்றி போற்றி. சனிக்கிழமை தினம் இந்த நாளை ஆளக்கூடிய கிரகம் ஸ்ரீ சனீஸ்வர பகவான். ஸ்திரமான நாள். சனிக்கிழமை தினத்தில் புதிய பொருட்கள் வாங்கினால் அவை நிரந்தரமாக இருக்கும். பொன் பொருள் ஆபரண சேர்க்கைக்கு உகந்த நாள். ராசியினுடைய அமைப்பை வைத்து பார்க்கலாம். 2ஆம் வீடான வாக்கு தனஸ்தானத்தில் சூரிய பகவான், புதன் பகவான், முயற்சி ஸ்தானத்தில் குரு பகவான், சுகஸ்தானத்தில் சந்திர பகவானோடு ஸ்ரீ செவ்வாய் பகவான், பூர்வ புண்ணிய பாவகத்தில் கேத்து பகவான், லாபத்தில் ஸ்ரீ ராகு பகவான், சனீஸ்வர பகவான், விரயத்தில் ஸ்ரீ சுக்கிர பகவான் என கிரகங்கள் சஞ்சாரம் செய்கின்றன. இந்த அமைப்புக்குண்டான நிலையை வைத்து பார்க்கும் பொழுது மேஷராசி அன்பர்கள், உறவினர்களுடைய செயல்பாடுகள் மனதில் திருப்தியை தரும். நல்ல சூழ்நிலைகள் அமையும். ஆதரவான நிலைப்பாடுகள் ஏற்படும். கொடுத்த வாக்கினை காப்பாற்ற முற்படுவீர்கள். ஆதாயம் ஏற்படும். பொருளாதார வரவுகள் இருக்கும். தேவையை நிறைவேற்றுவீர்கள். குடும்ப தேவைகளை கவனித்து வருவீர்கள். பிறர் ஆசைப்பட்ட விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பதோடு அவர்கள் திருப்தி அடையும் வரையில் நல்ல விஷயங்களை எடுத்துக் கொடுப்பீர்கள். தடைப்பட்ட சில வேலைகள் சீக்கிரமாக நடக்கும். கல்வி, கலை, ஞானம், அறிவு, ஆரோக்கியம், அன்பு, ஆனந்தம், தைரியம் என்னும் அஷ்ட ஐஸ்வர்யங்களையும் பெறுவீர்கள். மேஷராசி அன்பர்களே, ஸ்ரீ சனீஸ்வர பகவானோடு ஸ்ரீ சிவபெருமானையும் சேர்த்து வழிபடுவது, பார்வதி பரமேஸ்வரருடைய அனுகிரகம் வேண்டி வழிபடுவதற்கு உகந்த நாள். உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக பார்த்து கொள்ளுங்கள். மனம் சார்ந்த பிரச்சனைகளில் சிக்கிக் கொள்ளாதீர்கள். எதை செய்தாலும் ஒரு முறைக்கு பல முறை சிந்தித்து செய்வது நல்லது. கல்வி சம்பந்தமான வேலைகளில் ஆலோசனைகள் ஏற்படும். உத்தியோகத்திற்குண்டான விஷயங்களில் மதிப்பு மரியாதை அதிகரிக்கும். மூத்த அதிகாரிகள், மூத்த தலைவர்களோடு உங்களுக்கு சில கருத்துக்களை பரிமாறிக்கொள்வீர்கள். வியாபார போக்கு திருப்தியை தரும். பணம் சார்ந்த செயல்களில் வேகங்கள் இருக்கும். சிக்கனமாக இருங்கள். அதிக பணம் செலவுக்கு ஆகாது. குந்தி தின்றால் குன்றும் குறையும் என்பார்கள். ஆக உங்களுக்கு எவ்வளவு நிலைகள் இருந்தாலும் ஓடி ஓடி உழைத்து முன்னேற வேண்டியது நல்லது. யாருக்காகவும் எந்த விஷயத்தையும் யாருக்காக எந்த விஷயத்தை செய்கிறோம் என்பதை புரிந்து கொண்டு செய்வது நல்லது. லாபங்கள் அதிகரிக்கும். தொழில் தொடர்பான புதிய முன்னேற்றங்கள் பிறக்கும். கௌரவங்கள், பட்டங்கள், பதவிகள், ஆளுமை திறன் அதிகரிக்கும். ராசிக்கான சுபகிரக ஓரைகள்: சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அனுகூலத்தை கொடுக்கும். செவ்வாய் பகவான் மற்றும் குரு பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்களுக்கு நல்லது. பணம் சார்ந்த செயல்பாடுகளுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும், கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு சந்திர பகவானுடைய ஓரையும் நன்மை தரும். தொழில் தொடர்பான முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் நல்லது. நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள்
சிம்மம், தனுசு, மேஷம், மிதுனம். பகை ராசிகள் கன்னி, மகரம், கடகம். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் வெளிர் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள் அஸ்வினி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ கேத்து பகவான். தெய்வம் ஸ்ரீ மகா கணபதி. பிள்ளையார்பட்டி ஸ்ரீ கற்பக விநாயக பெருமானை வழிபட்டால் நல்லது. ஆதரவுகள் அதிகரிக்கும். ஏற்றம் நிறைந்த நாளாகும். நல்ல சூழ்நிலைகள் அமையும். உறவினர்களினால் நன்மைகள் பிறக்கும். ஆதரவு ஏற்படும். பரணி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ சுக்கிர பகவான். தெய்வம் ஸ்ரீ மகாலட்சுமி தாயார் வழிபாடு நல்லது. மனதில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் தீரும். தேவையற்ற எண்ணங்கள் அகலம். மன தைரியம் அதிகரிக்கும். குழப்பங்கள் சில பிரச்சனைகள் தானாக தீர்ந்துவிடும். கார்த்திகை நட்சத்திரம் 1ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ சூரிய பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. மதிப்பு அதிகரிக்கும். மரியாதை கூடும். கௌரவமாக நடத்தப்படுவீர்கள். கொடுத்த வாக்கை நிறைவேற்றுவீர்கள். இந்த நாள் எல்லா நன்மைகள் சித்திக்கும் நாளாக இருக்க பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மாயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். ரிஷபராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியம் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ ரிஷபராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ சுக்கிர பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி தாயே போற்றி. ஓம் ஸ்ரீ ரிஷபராசியின் சித்தர் பெருமானை போற்றி போற்றி. சனிக்கிழமை தினம் வைகாசி மாதம் 17ஆம் நாள். ராசியில் சூரிய பகவானோடு ஸ்ரீ புதன் பகவான். வாக்குஸ்தானத்தில் குரு பகவான். முயற்சி ஸ்தானத்தில் சந்திர பகவான், செவ்வாய் பகவான். சுகஸ்தானத்தில் கேத்து பகவான். ராசியினுடைய 10ஆம் இடம் தொழில் ஜீவனஸ்தானத்தில் ராகு பகவானோடு ஸ்ரீ சனீஸ்வர பகவான். லாபத்தில் ஸ்ரீ சுக்கிர பகவான் என கிரகங்கள் சஞ்சாரம் செய்கின்றன. ஆகவே ரிஷபராசி அன்பர்கள் எதை எடுத்தாலும் தீவிரமான ஆலோசனைகளில் இருப்பீர்கள். தேவைக்கு ஏற்றபடி உங்களுடைய செயல்களை மாற்றி அமைத்துக் கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. எல்லா விதமான விஷயங்களுக்கும் நீங்கள் தொடக்கூடிய அனைத்து செயல்களும் நன்மையாகவே நடக்கும். நானிலம் போற்று புகழும்படியாக உங்களுடைய செல்வாக்கு அமையும். வீடு மனை சம்பந்தமான எண்ணங்கள் உருவாக்கும். கடன் பற்றிய சிந்தனைகள் மேலோங்கும். அதிகமாக கடன் வாங்கி வீடு கட்டக்கூடிய சூழ்நிலையில் இருப்பவர்கள் கடன் சார்ந்த பிரச்சனைகளை முதலில் குறைத்துக் கொண்டு அதற்கு பிறகு நீங்கள் வீடு கட்ட துவங்கலாம். பெரியவர்களிடத்தில் மனம் விட்டு பேசுவது, கலந்து ஆலோசிப்பது விசேஷம். உத்தியோகம் தொடர்பான பணிகளில் சின்ன சின்ன வகையில் அல்லது பெரிய அளவிலும் நெருக்கடியான சூழ்நிலைகள் வரும். ஏதாவது ஒரு சில பிரச்சனைகள் வருவது போல வந்து தானாக விலகிவிடும். சுபகாரியம் சார்ந்த எண்ணங்கள் ஈடேறும். விலகி இருந்தவர்கள் விரும்பி வரலாம். வியாபாரம் தொடர்பான பணிகளில் இருந்தவர்களுக்கு தன்மைகள் படிப்படியாக குறையும். எதிர்பாராத சில அலைச்சல்கள் ஏற்படும். மனக்கவலைகள் இருக்கும். இருந்தாலும் எப்படியாவது ஜெயித்து விடுவீர்கள். தனக்கென்று ஒரு தனி இடத்தை பிடித்துக் கொள்வீர்கள். ரிஷபராசி அன்பர்களே, எதை எடுத்தாலும் மிகுந்த கவனத்தோடு உற்சாகமாக செய்யக்கூடிய அமைப்பு இருக்கிறது. ஒரு சில நேரங்களில் உங்களுக்கு சில மாற்றங்கள் வரலாம். உணர்ச்சி வசப்படக்கூடாது. கோப உணர்வுகளை தவிர்க்க வேண்டிய நாள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அனுகூலத்தை கொடுக்கும். குரு பகவான் மற்றும் சுக்கிர பகவானுடைய ஓரைகளில் சுப நிகழ்ச்சிகளை ஆரம்பிப்பது அல்லது அனுகூலத்தை கொடுக்கும். புதிய வீடு, மனை, வாகனம், ஆடை அணிகலன்கள் வாங்க சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்துவது சிறப்பு. ஆரோக்கியம் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையில் நீங்கள் மருந்து மாத்திரை சாப்பிட்டால் சீக்கிரமே நோய் குணமடையும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கன்னி, மகரம், மீனம், ரிஷபம், கடகம். பகை ராசிகள் சிம்மம், தனுசு, கும்பம். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம். நட்சத்திர பலன்கள்: கார்த்திகை நட்சத்திரம் 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ சூரிய பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. அங்கீகாரம் கிடைக்கும். புதிய தகவல்கள் வந்து சேரும். விடுபட்ட காரியங்கள் கைகூடி வரும். விநாயக பெருமானுடைய அனுகிரகம் வேண்டி எப்பொழுதும் வழிபடுங்கள். துணையாக இருப்பார் கஜமுக நாயகன். ரோகிணி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ சந்திர பகவான். தெய்வம் ஸ்ரீ மகா விஷ்ணு. ஸ்ரீமன் நாராயணர் வழிபாடு மற்றும் ஸ்ரீ லலிதா பரமேஸ்வரி தாயை வழிபடுவது விசேஷம். ரோகிணி நட்சத்திரக்காரர்கள் மேன்மை உண்டாக்கும். வளர்ச்சி அதிகரிக்கும். நல்ல ஒரு நிலையில் உங்களுடைய செயல்கள் அமையும். வெற்றிக்குரிய நாளாக அமையும். மிருகசிரிஷ நட்சத்திரம் 1, 2, 3 ரிப்பீட் மிருகசிரிஷ நட்சத்திரம் 1, 2ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ செவ்வாய் பகவான். தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு நல்லது. மிருகசிரிஷ நட்சத்திரக்காரர்கள் வேலும் மயிலும் துணை என வழிபட்டாலே போதும். சகல கஷ்டங்கள் கடன்கள் தீர்ந்துவிடும்.
இந்த நாள் உங்களுக்கு சோர்வான நாளாக அமையும். ஜெயம் நிறைந்த நாள், வெற்றி வாய்ப்புகள் கிடைக்கும். எதிர்பாராத சில அலைச்சல்கள் ஏற்படும். இந்த நாள் ஏற்றங்கள் நிறைந்த நாளாக அமைந்திட எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை தீர்காஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். மிதுன ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ மிதுன ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ புதன் பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ மகாவிஷ்ணவே போற்றி. ஓம் ஸ்ரீ மிதுன ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. சனிக்கிழமை தினம் வைகாசி மாதம் 17ஆம் நாள். ராசியில் குரு பகவான், வாக்குஸ்தானத்தில் சந்திர பகவான், செவ்வாய் பகவான், முயற்சி ஸ்தானத்தில் கேத்து பகவான், ராசியினுடைய 9வது வீட்டில் ராகு பகவான், ஸ்ரீ சனிஸ்வர பகவான், 10ஆம் வீட்டில் சுக்கிர பகவான், விரயத்தில் சூரிய பகவான், புதன் பகவான் என கிரகங்கள் சஞ்சாரம் செய்கின்றன. மிதுன ராசி அன்பர்கள், கோச்சாரத்தினுடைய அமைப்பை வைத்து பலனை நீங்கள் தெரிந்து கொள்கிறீர்கள். உங்களுடைய 2ஆம் வீட்டு அதிபதி ராசியிலேயே சஞ்சாரம் செய்கிறார். அதே போல லாபாதிபதி செவ்வாய் பகவான் குடும்பஸ்தானத்தில் இருப்பதால் வீட்டில் இருப்பவர்கள் பற்றிய சிந்தனைகள் அதிகமாகவே உங்களுக்கு இருக்கும். உங்கள் துணைவர் பற்றியோ அல்லது உங்களுடைய பெற்றோர்களை பற்றியோ, பிள்ளைகளை பற்றியோ, உடன் பிறந்தவர்கள் பற்றியோ இருக்கும். உறவினர்களுடைய செயல்பாடுகள் உங்களுக்கு ஓரளவிற்கு நன்மையை தருவது போல இருக்கும். பொருளாதாரம் தொடர்பான நெருக்கடிகள் குறைக்கும். வருங்காலத்திற்குண்டான சில விஷயங்களை முன்னெடுத்து செல்வீர்கள். சாதுரியமாக இருப்பீர்கள். சில வேலைகள் உங்களுக்கு நல்லதொரு நிலையை உண்டு பண்ணும். புதிய நபர்களுடைய ஆதரவு கிடைக்கும். சுப காரியத்திற்குண்டான முயற்சிகள் கைகூடும். பல வகை விஷயங்களை செய்து முடிப்பீர்கள். தேவையற்ற விவாதங்களில் ஈடுபடாதீர்கள். கடந்த கால பிரச்சனைகளை பற்றி யாரிடத்திலும் பேச வேண்டாம். நண்பர்கள் ஆகட்டும், உறவுகளிடத்திலும் சரி, மிகுந்த கனிவோடு பண்போடு நடந்து கொள்ளுங்கள். அதிக கோபத்தை யாரிடத்திலும் வெளிப்படுத்த வேண்டாம். மற்றவர்களுடைய குணத்தை புரிந்து நடப்பது நல்லது. தேவையற்ற வீண் விஷயங்கள் உங்களுக்கு அசௌகரியத்தை கொடுக்கும். நீங்கள் உண்டு, உங்கள் வேலை உண்டு என்று வேலைக்கு சென்று வருவதே நல்லது. யார் எப்படி தவறு செய்தாலும் அதனை கண்டு கொள்ளாதீர்கள். நீதி, நேர்மை, நியாயம், தர்மம் எல்லாம் இந்த நாள் எடுபடாது. யாரிடம் போய் பேசுகிறீர்களோ அவர்களை உங்களை திருப்பிக் கொள்ளலாம். விலை உயர்ந்த பொருட்களின் மீதான ஆர்வங்கள் அதிகரிக்கும். மனதில் சாந்தம், அமைதி நிறைந்ததாக இருக்க வேண்டும். எதிர்பார்க்கக்கூடிய காரியங்கள் சுமூகமாக நடக்கும். தெய்வ வழிபாடு, நவகிரக வழிபாடு, நவகிரக சாந்தி பூஜைகள் செய்வது, அன்னை ஸ்ரீ வராகி தேவியை வழிபட்டால் சகல கர்மாக்களும் தீரும் என்பது ஐதீகம். கர்ம வினைகள் முற்றிலுமாக நிவர்த்தியாக்கும். தேகபலம், தெய்வ பலம் கூடி வர இறை பிரார்த்தனை செய்யுங்கள். விலை உயர்ந்த விஷயங்களில், பொருளாதார நிலைப்பாடுகளில் அதிக ஆர்வங்கள் இருக்கும். பொன் பொருள் சேர்க்கைக்கு இந்த நாள் உகந்தது. சனிக்கிழமை தினம் ஸ்திர நாள் என்பார்கள். ஸ்திரம் என்பது நிலையானது. ஆக இந்த நாளில் நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் நிச்சயம் நல்ல பலனை உங்களுக்கு மேற்கொண்டு கொடுக்கும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அதிக நன்மையை தரும். புதியதொரு முயற்சிகள், கல்வி, தொழில், உத்தியோகம், வீடு, மனை வாங்குவது, இது போன்ற விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரையில் செய்தால் வேலைகள் வேகமாக நடக்கும். சுப நிகழ்ச்சிகளை குரு பகவான் மற்றும் சுக்கிர பகவானுடைய ஓரையில் ஆரம்பிப்பது அல்லது செய்வதன் மூலம் வேலைகள் நல்ல விதமாக நடக்கும். நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் துலாம், கும்பம், மேஷம், சிம்மம், மிதுனம் பகை ராசிகள் விருச்சகம், மகரம், மீனம். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள்: மிருகசிரிஷ நட்சத்திரம் 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ செவ்வாய் பகவான். தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு நல்லது. மிருகசிரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு நெருக்கடிகள் குறையும். பணம் சார்ந்த பிரச்சனைகள் தீரும். சுமூகமான நிலையை எட்டுவீர்கள். ஆதாயம் ஏற்படும். பல நன்மைகள் வந்து சேரும். திருவாதிரை நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ ராகு பகவான். தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானை வழிபடுவது, அதே போல ராகு பகவானை வழிபடுவதற்கு உகந்த நாள். நாக சுப்பிரமணியரை வழிபடுங்கள். நாக சுப்பிரமணியர் வழிபாடு உங்களுக்கு பல நன்மையை தரும். புதியவர்களோடு அறிமுகம் ஏற்படும். ஆதாயம் உண்டாகும். அனுகூலம் நிறைந்த நாளாகும். புனர்பூசம் நட்சத்திரம் 1, 2, 3ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ குரு பகவான். தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான். வழிபாடு நல்லது. குரு கடாட்சம் பெற, குருவருளோடு திருவருளும் சேர்ந்து கிடைக்க
இறை வழிபாடு மிக மிக அவசியம். ஆர்வம் உண்டாக்கும். புதிய வகை நிலைப்பாடுகளில் உயர்வீர்கள். மாணவ மாணவிகளுக்கு படிக்கக்கூடிய விதங்களில் புரிதல் இருக்கும். விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். பெற்றோர்களுடைய ஆதரவு கிடைக்கும். பணம் சார்ந்த பிரச்சனைகள் தீரும். இந்த நாள் ஏறுமுகமாக இருக்கக்கூடிய நாளாக அமையும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். கடகராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ கடகராசியை போற்றி. ஓம் ஸ்ரீ சந்திர பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ காஞ்சி காமாட்சி தாயே போற்றி. ஓம் ஸ்ரீ கடகராசியின் சித்தர் பெருமானை போற்றி போற்றி. வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை என்று வழிபடுங்கள். கடகராசி அன்பர்களே, செவ்வாய் பகவான் உங்கள் ராசியில் சஞ்சாரம் செய்கிறார். இந்த நாள் உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்கும், என்னென்ன பலன்கள் அமையக்கூடும் என்பதை முழுமையாக நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். சந்திர பகவான் செவ்வாய் பகவானோடு சஞ்சாரம். வாக்குஸ்தானத்தில் கேத்து பகவான், அஷ்டமத்தில் ராகு பகவான், ஸ்ரீ சனீஸ்வர பகவான், பாக்கியத்தில் சுக்கிர பகவான், லாபத்தில் சூரிய பகவான், புதன் பகவான், விரயத்தில் ஸ்ரீ குரு பகவான். இந்த நாளுக்குண்டான அமைப்பை வைத்து பார்க்கும் பொழுது கடகராசி அன்பர்கள் எண்ணத்தில் தெளிவுகள் இருக்கும். இருந்தாலும் கூடுமான வரையில் சூழ்நிலைகளை அனுசரித்து செல்வது நல்லது. மற்றவர்கள் எப்படி நடந்து கொள்கிறார்களோ அதற்கேற்றபடி உங்களுடைய உணர்வுகளை அமைத்துக் கொள்ளுங்கள். யார் எப்படி உங்களிடம் பேசினார்களோ அப்படியே நீங்கள் இருங்கள். கூட்டு வியாபாரத்தில் பொறுமை, நிதானம் தேவை. வீட்டில் இருப்பவர்கள் பற்றிய புரிதல்கள் ஏற்படும். உங்கள் துணைவருடைய ஆரோக்கியத்தில் கவனித்து இருப்பது எப்பொழுதுமே நல்லது. களத்திர ஸ்தானாதிபதி அஷ்டமத்தில் ராகு பகவானோடு இணைந்திருக்கிறார். ஒரு சிலருக்கு இனம் புரியாத சில விஷயங்களினால் குழப்பங்கள் ஏற்படும். கடகராசி அன்பர்களுக்கு மன அமைப்பு சீராக இருக்காது. ஒவ்வொரு நேரமும் மாறிக்கொண்டே இருக்கும். எண்ணத்தின்படி வேலைகள் இழுபறியாகவே இருக்கும். எதை செய்யலாம், செய்யக்கூடாது என்கிற புரிதலோடு இருங்கள். இனம் புரியாத விஷயங்களில் குழப்பங்கள் வரலாம். எதையும் முன்கோபங்கள் இல்லாமல் நிதானித்து ஆலோசித்து செல்வது நல்லது. முன்கோபங்கள் என்பது ஆகாது. குடும்ப விஷயங்களிலும் சரி, வெளியிடங்களிலும் சரி, அமைதியாக நடந்து கொள்வது நல்லது. செயல்பாடுகளில் ஆர்வமின்மை உண்டாகும். எதிர்காலம் எண்ணங்கள் அதிகரிக்கலாம். செலவுகள் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். சமாளிக்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுவீர்கள். வருமானம் பற்றிய சிந்தனைகள் மேலோங்கும். கடன் வாங்காமல் இருப்பது இந்த நாள் நல்லது. ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அனுகூலத்தை கொடுக்கும். கல்வி, வேலை, பூமி சம்பந்தமான காரியங்கள், வாகனம் தொடர்புடைய முயற்சிகள் அனைத்திற்கும் சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்துவது சிறப்பு. சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு பகவானுடைய ஓரை நன்மையை தரும். நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் விருச்சகம், மீனம், ரிஷபம், கடகம், கன்னி. பகை ராசிகள் துலாம், தனுசு, கும்பம், மேஷம். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் இளநீல நிறம். நட்சத்திர பலன்கள். புனர்பூசம் நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ குரு பகவான், தெய்வம் ஸ்ரீ துர்க்கை அம்மன் வழிபாடு மற்றும் தட்சிணாமூர்த்தியை வழிபடுங்கள். உங்கள் ராசியில் செவ்வாய் பகவான் இருப்பதால் துர்க்கை அம்மனையும் வழிபடலாம். புரிதல் ஏற்படும். கூட்டு வியாபாரங்களில் நிதானம் தேவை. மற்றவர்கள் பேசுவதை நிதானமாக கேளுங்கள். அவசரப்பட்டு எதையும் செய்யாதீர்கள். கூடுமான வரையில் நிதானம் தேவை. பூசம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ சனீஸ்வர பகவான், தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானை வழிபடுங்கள். நல்லதே நடக்கும். குழப்பங்கள் மறையும். எண்ணத்தில் தெளிவுகள் உண்டாக்கும். கூடுமான வரையில் செயல்பாடுகளை ஸ்திரமாக வைத்துக் கொள்வது விசேஷம். ஆயில்யம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ புதன் பகவான், தெய்வம் ஸ்ரீ மகாவிஷ்ணு, ஸ்ரீமன் நாராயணர் வழிபாடு நல்லது. ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சிந்தனைகள் மேம்படும். செலவுகள் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். வருங்காலம் பற்றிய எண்ணங்கள் மேம்படும். சுறுசுறுப்பற்ற நிலையில் இருப்பீர்கள். தாமதங்கள் உண்டாக்கும். இந்த நாள் இறை வழிபாடின் மூலம் மட்டுமே நன்மைகள் பிறக்க வாய்ப்புகள் உண்டு. வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். சிம்மராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ சிம்மராசியை போற்றி. ஓம் ஸ்ரீ சூரிய பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ
சிவபெருமானே போற்றி. ஓம் ஸ்ரீ. சிம்மராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. சனிக்கிழமை வைகாசி மாதம் 17ஆம் நாள் கோச்சாரத்தினுடைய அமைப்பு நிலை வைத்து பார்க்கும்போது ராசியிலேயே கேத்து பகவானும், களத்திரஸ்தானத்தில் ராகு பகவான், ஸ்ரீ சனீஸ்வர பகவான், அஷ்டமத்தில் சுக்கிர பகவான், 10ஆம் இடத்தில் சூரிய பகவான், புதன் பகவான், லாபத்தில் குரு பகவான், விரயத்தில் சந்திர பகவான், செவ்வாய் பகவான் என கிரகங்கள் சஞ்சாரம் செய்கின்றன. இந்த அமைப்பினுடைய நிலை வைத்து பார்க்கும்போது சிம்மராசி அன்பர்களுக்கு எண்ணங்கள் தெளிவு பிறக்கும், புதுவிதமான ஆலோசனைகள் உண்டாகும், கௌரவமான பதவிகளை வகிக்கக்கூடும், பெருந்தன்மையான செயல்பாடுகள் மூலம் எல்லோரிடத்திலும் நன்மையை பெறுவீர்கள், எல்லோருடைய பாராட்டுதல்கள் வந்து சேரும், புதுமையான செயல்களில் உங்களுக்கு நன்மைகள் பிறக்கும், உற்சாகமூட்டக்கூடிய விஷயங்கள் கைகூடும், திடீர் பண செலவுகளால் சேமிப்புகள் குறைக்கலாம். பணத்தை செலவு செய்யும் பொழுது அதனுடைய நிலையை புரிந்து கொண்டு செய்தல் வேண்டும். சம்பாதிப்பதில் உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் உணர்வீர்கள். விரலுக்கேற்ற வீக்கம் என்பது போல எந்த பொருளை வாங்கினாலும் உங்கள் கையில் இருப்பதற்கு ஏற்றாற்போல் வாங்க வேண்டும். கடன் இல்லாமல் இந்த நாளை நகர்த்துங்கள், அதுவே நல்லது. சனிக்கிழமை தினத்தில் கடன் வாங்குவது அவ்வளவு ஏற்புடையதாக இருக்காது. எந்த ஒரு அவசர தேவையாக இருந்தாலும் சனிக்கிழமை தினத்தில் கடன் பெறாதீர்கள், அது நிலையானதாகிவிடும். கல்வி மற்றும் அதை சார்ந்த துறைகளில் இருப்பவர்கள் மிக கவனமாக இருங்கள். ஞானத்தை பெறக்கூடிய அமைப்புகள் உண்டு, புது விஷயங்களை அறிந்து கொள்வீர்கள், தெரியாததை தெரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் மிக அதிகம். விவசாயம் சார்ந்த எண்ணங்களில் உங்களுக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள் அவ்வப்போது வரலாம். காரணம், விரயத்தில் சந்திர பகவான், அவரே உங்களுக்கு அரிசி, நெல், நீர் தொடர்பான வேலைகள், வியாபாரம், தொழில் செய்பவர்களுக்கு சில பின்னடைவுகள் இருக்கும். மன அமைப்பு உங்களுக்கு ஏற்ற இறக்கமாகவே இருக்கும், ஒரு சீரான போக்கு காணப்படாது. வேளாண்மையில் இருப்பவர்கள் முதலீடுகள் செய்வதற்கு ஏற்ற நாள் அல்ல. பெரிய பெரிய நபர்களிடத்தில், அதிகாரிகளிடத்தில் கருத்துக்களை கேட்டு செய்வது விசேஷம். அமைதியாக இருங்கள், தாய் வழியில் அனுசரித்து செல்லுங்கள். திடகாத்திரமான சில நல்ல முடிவுகளை எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சூரிய பகவான், சந்திர பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் அனுகூலத்தை கொடுக்கும். செவ்வாய் பகவானுடைய ஓரையில் சொத்து சார்ந்த விஷயங்களில் நல்ல முடிவுகளை எடுக்கலாம். அரசாங்க வேலைகளுக்கு சூரிய பகவானுடைய ஓரை நன்மையை தரும். நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் தனுசு, மேஷம், மிதுனம், சிம்மம், துலாம். பகை ராசிகள் மகரம், ரிஷபம், மீனம், விருச்சகம். அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் வெண் சாம்பல் நிறம். நட்சத்திர பலன்கள்: மகம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ கேத்து பகவான், தெய்வம் ஸ்ரீ மகா கணபதி, பிள்ளையார்பட்டி ஸ்ரீ கற்பக விநாயக பெருமானை வழிபடுங்கள். சேமிப்புகள் உங்களுக்கு சீராகும், தேவையற்ற செலவுகளை குறைத்துக் கொள்வது நல்லது. விநாயக பெருமானுடைய வழிபாடு அனுகூலத்தை தரும், நன்மைகள் பிறப்பதற்கான வாய்ப்புகள் கிட்டும், கவனித்து இருங்கள். பூரம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ சுக்கிர பகவான், தெய்வம் ஸ்ரீ மகாலட்சுமி, பெருந்தேவி தாயார் வழிபாடு நல்லது. வேலையில் கவனித்து இருக்க வேண்டும். கொடுக்கல் வாங்கலை தவிருங்கள். மனம் சார்ந்த பிரச்சனைகளை தீர வழிபடுங்கள். நவகிரக வழிபாடு அனுகூலத்தை கொடுக்கும். உத்திரம் நட்சத்திரம் 1ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ சூரிய பகவான், தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானை வணங்குங்கள். அனுசரித்து செல்ல வேண்டிய நாள், கவனித்து இருக்க வேண்டும். வீண் பேச்சுக்கள், விவாதங்கள் இருக்கக்கூடாது. கவலைகள் அற்று இருக்க தியானம், யோகாசனங்கள் செய்வது விசேஷம். இந்த நாள் ஏற்றங்கள் நிறைந்த நாளாக அமைந்திட எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். கன்னிராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசையும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ கன்னிராசியை போற்றி. ஓம் ஸ்ரீ புதன் பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ மகாவிஷ்ணவே போற்றி. ஓம் ஸ்ரீ கன்னிராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. ராசிக்கு 6ஆம் வீட்டில் ராகு பகவான், ஸ்ரீ சனீஸ்வர பகவான், களத்திர ஸ்தானத்தில் சுக்கிர பகவான், 9ஆம் வீடு பாக்கியஸ்தானத்தில் சூரிய பகவான், புதன் பகவான், 10ஆம் வீட்டில் குரு பகவான், லாபத்தில் சந்திர பகவான், செவ்வாய் பகவான், விரயத்தில் ஸ்ரீ கேத்து பகவான் என கிரகங்கள் சஞ்சாரம் செய்கின்றன. இந்த நாளுக்கான அமைப்பை வைத்து பார்க்கும் பொழுது கன்னிராசி அன்பர்களுக்கு வேலை தொடர்பான எண்ணங்கள் அதிகமாக இருக்கும். செய்யும் தொழிலில் மற்றவர்களோடு கலந்து ஆலோசித்து செய்வது நல்லது. செய்யக்கூடிய வேலை இடங்களில் சூழ்நிலைகளுக்கு ஏற்றாற்போல் சுதாரித்துக் கொள்வது அவசியம். தனக்கு தெரியும் என்கிற எண்ணத்தில் இருக்காதீர்கள். தற்பெருமை எண்ணங்கள் இருக்கக்கூடாது.
மூத்த அதிகாரிகளோடு கலந்து ஆலோசித்து செய்வதோடு அவர்களுடைய வார்த்தைகளுக்கு மதிப்பளித்து நடக்க வேண்டும். அரசியலில் இருப்பவர்களுக்கு சமூகத்தில் நல்ல பெயர் புகழ் அந்தஸ்து உண்டாக்கும். பெரிய தலைமை இடத்தில் உங்களுடைய பேச்சுக்கள் எடுப்படும். உங்களுடைய வார்த்தைக்கு தனி மதிப்பு மரியாதை உண்டு. பிறருக்கு நடக்காத வேலைகள் உங்களுக்கு நடக்கும். செய்ய முடியாததை செய்து காட்டுவீர்கள். உங்களுடைய எண்ணப்போக்கில் சில மாற்றங்கள் ஏற்படும். குணநலன்களில் நல்ல ஒரு நிலைகள் இருக்கும். புதிய முயற்சிகளுக்கு ஏற்றாற்போல் நல்ல அனுபவங்கள் ஏற்படும். லாபம் கிடைக்கும். மூத்த அதிகாரிகளுடைய செயல்பாடுகள் திருப்தியை தரும். காணாமல் போன சில பொருட்கள் மீண்டும் கிடைக்கலாம். தவறிப்போன வாய்ப்புகள் வந்து சேரும். உங்களுடைய கையெழுத்து தொடர்பான விஷயங்களில் அனுகூலம் உண்டாகும். பேச்சுவார்த்தைகளில் நிதான போக்கை கடைபிடித்து சாதித்துக் கொள்வீர்கள். வரவுகள் நிறைந்த நாளாக்கும். பொருளாதாரத்தில் ஏற்றங்கள் பிறக்கும். தனித்தன்மையாளர்களாக இருப்பீர்கள். எவ்வளவு பேர் இருந்தாலும் அந்த கூட்டத்தில் உங்களுக்கு தனி மதிப்பு அந்தஸ்து உயரும். கௌரவமாக நடத்தப்படுவீர்கள். பொருளாதாரத்தில் ஏற்றங்கள் பிறக்கும். வருமானம் கிடைக்கும். பண வரவுக்கு உண்டான நாள். ஆதாயம் ஏற்படும். மூத்த சகோதர சகோதரிகளுடைய நல்ல ஆதரவு கிடைக்கும். குடும்ப விஷயங்களை வெளிப்படையாக பேசுவீர்கள். மனம் விட்டு பேசுவீர்கள். நல்ல கருத்துக்களை வெளிப்படுத்துவீர்கள். தந்தை தாயினுடைய ஆதரவு கிடைக்கும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அனுகூலத்தை கொடுக்கும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சொத்து சார்ந்த விஷயங்களில் நல்ல முடிவுகளை எடுக்கலாம். அரசாங்க வேலைகளுக்கு புதன் பகவானுடைய ஓரை நன்மை தரும். சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு பகவானுடைய ஓரையும், பணம் தொடர்பான செயல்பாடுகளுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும் நல்லது. நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மகரம், ரிஷபம், கன்னி, கடகம், விருச்சகம். பகை ராசிகள் மேஷம், தனுசு, கும்பம். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள்: உத்திரம் நட்சத்திரம் 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ சூரிய பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானை வழிபடுங்கள். நல்லதே நடக்கும். ஓம் நம சிவாய, சிவாய நம ஓம் என்று வழிபடுங்கள். சனிக்கிழமை தினம் இயலாதவர்களுக்கு தான தர்மங்கள் செய்வது, மாற்றுத்திறனாளிகளுக்கு உபகரணங்கள் வாங்கி கொடுப்பது, அன்னதானம் செய்வது நல்லது. உங்களுக்கு செல்வம் செல்வாக்கு உயரும். சமூகத்தில் நல்ல பேர் புகழ் அதிகரிக்கும். வார்த்தைக்கு தனி மதிப்பு மரியாதை உண்டு. குடும்பத்தில் மகிழ்ச்சியோடு காணப்படுவீர்கள். ஹஸ்தம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ சந்திர பகவான். தெய்வம் ஸ்ரீ காஞ்சி காமாட்சி அம்பிகை வழிபாடு மிக மிக நல்லது. ஓம் ஸ்ரீ காஞ்சி காமாட்சி தேவியை போற்றி, ஓம் ஸ்ரீ ஆதி காமாட்சி தேவியை போற்றி என்று வழிபடுங்கள். மென்மேலும் லாபம் கிடைக்கும். பணம் வருமானம் வந்து சேரும். வருமானத்தை பெருக்குவதற்கான வழிமுறைகள் கிடைக்கும். ஆதாயம் ஏற்படும். அனுசரணையான போக்கு உண்டாகும். சித்திரை நட்சத்திரம் 1, 2ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ செவ்வாய் பகவான். தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானை வழிபடுங்கள். சாதகமான நாளாக அமையும். பொருளாதாரத்தில் ஏற்றம் பிறக்கும். விலகி போனவர்கள் மீண்டும் வரலாம். தவறி போன ஒப்பந்தங்கள் கைகூடி வரும். பொருளாதாரத்தில் ஏற்றங்கள் பிறக்கும். இந்த நாள் நன்மைகள் நிறைந்த நாளாகும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். துலாம் ராசி அன்பர்கள், உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ துலாம் ராசியை போற்றி. ஓம் ஸ்ரீ சுக்கிர பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி தாயே போற்றி. ஓம் ஸ்ரீ துலாம் ராசியின் சித்தர் பெருமானை போற்றி போற்றி. சனிக்கிழமை தினம் வைகாசி மாதம் 17ஆம் நாள். ராசிக்கு 5ஆம் வீட்டில் ராகு பகவானோடு ஸ்ரீ சனீஸ்வர பகவான். 6ஆம் வீட்டில் சுக்கிர பகவான் அதிபதி. அஷ்டமஸ்தானத்தில் சூரிய பகவான், புதன் பகவான். பாக்கியத்தில் குரு பகவான். தசமஸ்தானத்தில் சந்திர பகவான், செவ்வாய் பகவான். லாபத்தில் கேத்து பகவான் என கிரகங்கள் சஞ்சாரம் செய்கின்றன. இந்த நாளுக்கான அமைப்பை வைத்து பார்க்கும்போது துலாம் ராசி அன்பர்கள் நேர்மையாகவும் எதிலும் திடகாத்திரமாக செய்ய நினைப்பீர்கள். எதிர்பாராத ஒரு சிலருடைய ஆதரவுகள் கிடைக்கும். மனநிலை உங்களுக்கு சீராக அமைந்திட இறை வழிபாடு நல்லது. தியானம், யோகாசனங்களுக்கு முக்கியத்துவம் கொடுங்கள். அதிகமாக தண்ணீர் குடிக்க வேண்டும். சந்திர பகவான், செவ்வாய் பகவானுடைய சேர்க்கையானது உங்களுக்கு தொழில் ஜீவன பாவகத்தில் கடகத்தில் இருக்கிறார். வேலை தொடர்பான சில மாற்றங்கள் வரலாம். எதிர்பார்த்த இடமாற்றங்கள் தொடர்பான எண்ணங்கள் மேம்படும். குடும்பத்தை கட்டுக்கோப்பாக நடத்துவதில் அதிக அக்கறை எடுத்துக் கொள்வீர்கள். பிள்ளைகளுடைய செயல்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடும். வியாபாரம் ரீதியாக இருந்த பிரச்சனைகள் தீரும். தடைகள், தாமதங்கள் அகலும். நினைத்த காரியங்கள் நிறைவேறும். பொருளாதாரத்தில் இருக்கக்கூடிய ஏற்றத்தை அதிகப்படுத்துவீர்கள். மற்றவர்களுக்கு நிகராக, மற்றவர்களை காட்டிலும் நல்ல உயர்ந்த நிலைக்கு வர உங்களுடைய உழைப்பை வெளிப்படுத்துவீர்கள்.
நீர் சம்பந்தமான துறைகளில் இருப்பவர்களுக்கு லாபங்கள் உண்டு. வேளாண்மை, விவசாயம், கால்நடை வளர்ப்பவர்களுக்கு நல் வாய்ப்புகள் அதிகரிக்கும். வருமானத்தை பெருக்குவதில் அதிக அக்கறை எடுத்துக்கொள்வீர்கள். கடன் சார்ந்த பிரச்சனைகள் தீர வாய்ப்புகள் உண்டு. நிறை குறைகளை வெளிப்படுத்துவீர்கள். மனம் விட்டு பேசுவீர்கள். குடும்பத்தினரோடு கலந்து ஆலோசித்து செய்யும் பொழுது சில வேலைகள் கைகூடும். அரசாங்கத்திற்கு உண்டான தொகைகளை செலுத்துவீர்கள். அரசாங்கத்தினால் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் கிடைக்கும். வருமானம் அதிகரிக்கும். தெய்வ கடாட்சத்தை பெறுவீர்கள். நல்லதொரு ஊழியர்களுடைய ஆதரவு கிடைக்கும். உத்தியோகத்தில் சக நபர்கள் உங்களுக்கு சாதகமாக நடந்து கொள்ளக்கூடும். மனதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும். கோப உணர்வுகள் அகலும். சாதகமான சூழ்நிலைகள் அமையும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அனுகூலத்தை கொடுக்கும். செவ்வாய் பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்களுக்கு நல்லது. பணம் சம்பந்தமான செயல்பாடுகளுக்கு சந்திர பகவானுடைய ஓரையும், கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும் நன்மை தரும். நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கும்பம், மிதுனம், துலாம், சிம்மம், தனுசு. பகை ராசிகள் மீனம், மகரம், கடகம். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் இள நீல நிறம். நட்சத்திர பலன்கள்: சித்திரை நட்சத்திரம் 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ செவ்வாய் பகவான். தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானை வழிபடுங்கள். சந்திப்புகள் உண்டாக்கும். சுய லாபத்தை பெறக்கூடும். வேலை, தொழில், வியாபாரத்தில் அனுகூலம் உண்டாக்கும். ஏற்றுமதி சார்ந்த எண்ணங்கள் அதிகரிக்கும். சுவாதி நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ ராகு பகவான். தெய்வம் ஸ்ரீ துர்க்கை அம்மன் வழிபாடு மிகச் சிறந்த ஒன்று. தடைகள் விலகும். தாமதங்கள் அகலும். நல்லிணக்கத்தோடு இருப்பீர்கள். குடும்ப ஒற்றுமை மேம்படும். எதிர்பார்த்த வேலைகள், இயந்திரம் தொடர்பான காரியங்கள் அனுகூலமாக நடக்கும். விசாக நட்சத்திரம் 1, 2, 3 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ குரு பகவான். தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான் வழிபாடு நல்லது. நல் உதவிகள் கிடைக்கும். மனம் சார்ந்த பிரச்சனைகள் தீரும். கவலைகள் அகலும். அரசாங்க உத்தியோகம் கிடைக்கும். எதிர்பார்த்த வேலைகள் அனுகூலமாகவே இருக்கும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். விருச்சிக ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ விருச்சிக ராசியை போற்றி. ஓம் ஸ்ரீ செவ்வாய் பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ முருகப்பெருமானை போற்றி. ஓம் ஸ்ரீ விருச்சிக ராசியின் சித்தர் பெருமானை போற்றி போற்றி. சனிக்கிழமை தினம் வைகாசி மாதம் 17ஆம் நாள். ராசிக்கு 4ஆம் வீட்டில் ராகு பகவானோடு ஸ்ரீ சனீஸ்வர பகவான் சஞ்சார். 5ஆம் வீடான பூர்வ புண்ணிய பாவகத்தில் சுக்கிர பகவான். களத்திரஸ்தானத்தில் சூரிய பகவான். புதன் பகவான். அஷ்டமத்தில் குரு பகவான். பாகியத்தில் சந்திர பகவான், செவ்வாய் பகவான். தசமத்தில் கேத்து பகவான் என கிரகங்கள் சஞ்சாரம் செய்கின்றன. விருச்சிக ராசி அன்பர்களுக்கான பலன்கள் இந்த நாள் எப்படி இருக்கும்? சனி பகவான் ஆயுள் காரகன், கர்ம காரகன். ஆக உங்களுடைய கர்மா நீங்க வேண்டுமானால் ஸ்ரீ சனீஸ்வர பகவானை தொடர்ந்து வழிபட வேண்டும். அதோடு சிவபெருமானை வழிபட்டால் உங்களுடைய சகல பிரச்சனைகள் தீர வாய்ப்புகள் உண்டு. இயலாதவர்களுக்கு தானங்கள், தர்மங்கள் செய்ய வேண்டும். அப்பொழுதுதான் வினைகள் அகலும். கர்ம வினைக்கு ஏற்றபடிதான் உங்களுடைய வாழ்க்கை அமையும். ஜனனே ஜென்ம சௌகியானாம் வர்த்தனி குல சம்பதாம் பதவி பூர்வ புண்ணியானாம் லிக்கியதே ஜென்ம பத்திரிகா. உங்களுடைய முன் ஜென்மத்தில் நீங்கள் செய்த பாவ புண்ணியங்களுக்கு ஏற்றபடிதான் இப்பிறவியில் உங்களுடைய பிறப்பு அமைகிறது. உங்களுடைய பூர்வ புண்ணியத்தின் அடிப்படையில் உங்களுக்கு நல் வாழ்க்கையும் இல் வாழ்க்கையும் நல்ல விதமாக நீங்கள் வாழ்கிறீர்கள் என்றால் அது முற்பிறவியில் செய்த பலனாகவே அமையும். ஆக இந்த பிறவியிலும் உங்களுக்கு அந்த நன்மைகள் தொடர வேண்டுமானால் நல்லதையே செய்யுங்கள், நல்லதையே நினையுங்கள். விருச்சிக ராசி அன்பர்கள், காலபுருஷ தத்துவத்தின்படி அஷ்டம ராசி 8வது ராசி. இந்த நாள் உங்களுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்க போகிறது என்பதை பார்க்கலாம். வழக்கு சம்பந்தமான விஷயங்களில் ஒரு சில நல்ல முடிவுகள் கிடைக்கும். எதிர்பார்த்தபடி அனுகூலம் உண்டாக்கும். நன்மைகள் பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வேலைகளில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும். சில சங்கடத்தை நீங்கள் பேசி தீர்ப்பீர்கள். தீராத பிரச்சனைகளை மாற்றொரு வழிமுறைகளை கொண்டு கையாளுவீர்கள். ஏதோ ஒரு விதங்களில் உங்களுக்கு இருக்கக்கூடிய சங்கடங்கள் குறையும். மனம் சார்ந்த பிரச்சனைகள் தீரும். மனம் கட்டுப்பாடு என்பது மிக மிக தேவை. அதே போல கடன் சம்பந்தமான பிரச்சனைகளும் தீர வாய்ப்புகள் உண்டு. புதுவிதமான எண்ணங்கள் உருவாகும். தேக பலம், தெய்வ பலம் கூடும். தன்னம்பிக்கையாக இருப்பீர்கள். உழைத்து முன்னேறுவதில் வல்லவர்கள் நீங்கள். எதையும் நேர்கொண்ட பார்வையோடு இருக்கக்கூடும். தைரியமாக இருப்பீர்கள்.
ஆராய்ச்சி சம்பந்தமான துறைகளில் கல்வியாளர்களாக இருக்கக்கூடியவர்கள் மற்றும் படிப்புக்காக மேற்கல்வி தொடரக்கூடியவர்களுக்கு சாதகமான நாளாகும். ஏற்றுமதி மற்றும் இறக்குமதி சார்ந்த தொழில்களில் நல்ல முன்னேற்றங்கள் வலுப்படும். எதிர்பாலின மக்களின் மூலம் மாற்றங்கள் உண்டாகும் சூழ்நிலைகள் அமையும். மனதில் அன்பு சந்தோஷம் அதிகரிக்கும் நாள். ஏற்றங்கள் பிறக்கும் நிறைவு நிறைந்த நாள். ராசிக்கான சுபகிரக ஓரைகள். சந்திர பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் மிகுந்த அனுகூலத்தை கொடுக்கும். கல்வி, வேலை, பூமி சம்பந்தமான காரியங்கள், வாகனம் தொடர்புடைய முயற்சிகள் அனைத்திற்கும் சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்துவது நல்லது. சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு பகவானுடைய ஓரை சிறப்பை தரும். நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மீனம், கடகம், கன்னி, மகரம், விருச்சகம். பகை ராசிகள் கும்பம், மிதுனம், சிம்மம். அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். விசாக நட்சத்திரம் 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ குரு பகவான். தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான். வழிபாடு நல்லது. நல்ல முடிவுகள் எடுப்பீர்கள். நேர்த்தியாக ஸ்திர தன்மையோடு வேலைகள் நடக்கும். கடன் பற்றிய பய உணர்வுகள் அகலும். தேக பலம், தெய்வ பலத்தோடு இருப்பீர்கள். வழக்கு சம்பந்தமான வேலைகளில் எதிர்பார்த்த நல்ல சிந்தனைகள் ஏற்படும். அனுஷ நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ சனீஸ்வர பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானை வழிபடுங்கள். தன்னம்பிக்கை உண்டாகும். கடன் சம்பந்தமான பிரச்சனைகள் தீரும். கட்டுக்குள் வரும். புதுவிதமான தன்னம்பிக்கை ஏற்படும். ஆராய்ச்சி சார்ந்த எண்ணங்கள் அதிகரிக்கும். கேட்டை நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ புதன் பகவான். தெய்வம் ஸ்ரீ மகாவிஷ்ணு. ஸ்ரீமன் நாராயணர் வழிபாடு நல்லது. மாற்றங்கள் உண்டாகும். நிறைவு நிறைந்த நாளாகும். எதிர்பாலின மக்களுடைய எண்ணப்போக்கு திருப்தியை தரும். தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும். அனுகூலமான நாள். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். தனுசு ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருக பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ தனுசு ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ குரு பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தியே போற்றி. ஓம் ஸ்ரீ தனுசு ராசியின் சித்தர் பெருமானை போற்றி போற்றி. சனிக்கிழமை தினம் வைகாசி மாதம் 17ஆம் நாள். கோச்சாரத்தினுடைய அமைப்பை வைத்து இந்த நாள் எப்படி இருக்கும் என்று பார்க்கும்போது, ராசிக்கு 3ஆம் வீட்டில் ராகு பகவானோடு ஸ்ரீ சனீஸ்வர பகவான், சுகஸ்தானத்தில் சுக்கிர பகவான், 6ஆம் வீட்டில் சூரிய பகவான், புதன் பகவான், களத்திரத்தில் குரு பகவான், அஷ்டமத்தில் ஸ்ரீ சந்திர பகவான், செவ்வாய் பகவான், பாக்கியத்தில் கேத்து பகவான். தனுசு ராசி அன்பர்களுக்கு சந்திராஷ்டமம் நடக்கிறது. உங்களுடைய ராசிக்கு எப்படிப்பட்ட பலன்கள் இந்த தினம் அமையும், எதிலெல்லாம் கவனம் தேவை, எந்தெந்த விஷயங்களில் நீங்கள் மிக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்கிற முழுமையான விளக்கத்தை அறிந்து கொள்ளலாம் இன்றைய ராசி பலன் மூலமாக. இந்த நாள் உங்களுக்கு எப்படி இருக்கும்? முதன்மையாக தம்பதியர்கள் இருவருமே மிக மிக அமைதி போக்கோடு இருப்பது நல்லது. யாரோ ஒருவருக்காக நீங்கள் சண்டையிடாதீர்கள். பிறருடைய விஷயங்களுக்காக இருவரும் வாக்குவாதம் செய்ய வேண்டாம். எந்த விதமான பிரயோஜனமோ பலனோ இல்லாத விஷயங்களுக்காக நீங்கள் முன்னெடுத்து செல்லாதீர்கள். உங்களுக்கு ஒரு விஷயங்கள் ஆகவில்லை என்றால் அதிலிருந்து தவிர்ப்பது நல்லது. இந்த நாள் உங்களுக்கு பிரச்சனைகளுக்குரிய விஷயங்களாகவே வரலாம். மிக மிக கவனமாக இருங்கள். மனதிற்கு பிடிக்காத விஷயங்களை செய்யாதீர்கள். தவிர்க்க வேண்டியது நல்லது. உடுத்தக்கூடிய உடையிலும் சாப்பிடக்கூடிய உணவிலும் கவனமாக இருங்கள். அன்றாடம் தினம் தினம் உங்களுக்கான அதிர்ஷ்டகரமான நிறத்தை தேர்வு செய்வது நல்லது. அந்தந்த தினத்திற்குண்டான தானியங்களையும் கிரகத்திற்குண்டான தானியங்களை சாப்பிட்டாலே நவகிரக தோஷங்கள் உங்களை அண்டாது. சனிக்கிழமை தினமாக இருப்பதால் எள் கலந்த உணவினை காகத்திற்கு வைப்பது நல்லது. எள் கலந்த சாதம் அன்னதானம் செய்யலாம். சனி பகவானுக்கு பிடித்தது போல உங்களுடைய செயல்கள் அமையட்டும். உழைப்பை வெளிப்படுத்துங்கள். இந்த நாள் சந்திராஷ்டமமாக இருப்பதால் சோர்வாக காணப்படுவீர்கள். உடல் அசதி அதிகமாக இருக்கும். வெளியே வண்டியில் சென்றாலும் உங்களுக்கு ஏதோ பெரிய ஒரு பாரத்தை சுமந்தது போல உணர்வீர்கள். உடல் அசதி, கை கால் வலி சார்ந்த பிரச்சனைகள் தோன்றும். மாணவ மாணவிகளுக்கு மட்டுமல்ல மற்றவர்களுக்கும் எண்ணத்தில் தெளிவு இருக்காது. ஞாபக சக்தி என்பது குறைவாக இருக்கும். ஒரு சில நேரம் சில பிரச்சனைகள் தோன்றி மறையும். வாக்குறுதிகள் கொடுக்கும் பொழுது கவனமாக இருங்கள். அதிகப்படியாக பேசாதீர்கள். பேசினால் உங்களுக்கு தொந்தரவு. அமைதியாக இருப்பது இந்த நாள் நல்லது. அரசாங்க வேலைகளில் மிக மிக எச்சரிக்கை, கவனம் தேவை. குரு பகவானுடைய அனுகிரக பார்வை இருக்கிறது. அதனால் ஓரளவிற்கு தப்பித்துக் கொள்ளலாம்.
இருந்தாலும் எதையும் நேர்மறையாக செய்யுங்கள். நேர்மறை சக்திகளை வணங்குங்கள். பஞ்சபூத வழிபாடு தினம் தினம் செய்வது விசேஷம். நவகிரக கோவிலுக்கு சென்று நவ கிரகங்களுக்கும் அபிஷேக ஆராதனைகள், புது வஸ்திரங்கள் சாற்றலாம். அந்தந்த கிரகத்திற்குண்டான தானியங்களை வைத்து தீபங்கள் ஏற்றி வழிபட்டால் கிரக சாந்திகள் உண்டாகும். கிரக சாந்தி பூஜைகளையும் செய்து கொள்ளலாம். இந்த நாள் உங்களுக்கு செலவுகள் கொஞ்சம் கூடுதலாகவே அமையும். நடப்பது ஒன்று, நினைப்பது ஒன்று என்பது போலவே அமையும். எதையும் திட்டமிட்டு செய்தாலும் நடக்கக்கூடியவை உங்களுக்கு அப்படித்தான் இருக்கும். ஆக எதையும் யாரையும் நொந்து கொள்ளாமல் உங்களுடைய செயல்கள் இந்த நாள் அமைதியாக இருப்பது நல்லது. கோச்சாரத்தினுடைய நிலை இப்படி இருக்கும் பொழுது வீண் பேச்சுக்கள், வாக்குவாதங்கள் அக்கம் பக்கத்தில் வைத்துக் கொள்ளாதீர்கள். சில நேரம் சங்கடங்கள் வரலாம். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அனுகூலத்தை கொடுக்கும். குரு பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்களுக்கு நல்லது. பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும், கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரையும் நன்மை தரும். தொழில் தொடர்பான முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் உத்தமம். நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மேஷம், சிம்மம், தனுசு, கும்பம், துலாம். பகை ராசிகள் ரிஷபம், கன்னி, கடகம், மீனம். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் அடர் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். மூலம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ கேத்து பகவான். தெய்வம் ஸ்ரீ மகா கணபதி. பிள்ளையார்பட்டி ஸ்ரீ கற்பக விநாயகர் பெருமானை வழிபடுவது சாலச் சிறந்தது. அனுசரித்து செல்ல வேண்டும். அசௌகரியங்களை சகித்துக் கொள்ளுங்கள். ஏற்ற இறக்கங்கள் ஆக்கத்தான் இறக்கம். எதிர்பார்த்த வியாபாரத்தில் சில தடைகள், தாமதங்கள் உருவாகும். பூராட நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ சுக்கிர பகவான். தெய்வம் ஸ்ரீ மகாலட்சுமி பெருந்தேவி தாயார் வழிபாடு நல்லது. அனுகூலம் உண்டாகும். அதுவரையில் பொறுமையும் நிதானமாகத்தான் இருக்க வேண்டும். நம்பிக்கையோடு இருங்கள். நல்லதே நடக்கும் என்கிற நம்பிக்கை வைப்பது தன்னம்பிக்கையோடு இருக்க வேண்டிய நாள். எதற்காகவும் பயம் ஏற்படுத்திக் கொள்ளாதீர்கள். தைரியமாக இருங்கள். மற்றவர்களுக்கு துணையாக இருப்பதே நல்லது. எந்த விதங்களிலும் பிறருக்கு தொந்தரவுகள் செய்யாதீர்கள். உத்திராட நட்சத்திரம் 1 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ சூரிய பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. தென்னாட்டுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி போற்றி என்று வழிபடுங்கள். நல்லது நடக்கும். தாமதம் ஏற்படும். செலவுகள் கொஞ்சம் அதிகரிக்கும். பயனற்ற விஷயங்களில் தலையிடாதீர்கள். பேசுவதை குறைத்துக் கொள்வது நல்லது. இந்த நாள் எல்லா நன்மைகள் சித்திக்கும் நாளாக அமைந்திட பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். மகர ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ மகர ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ சனீஸ்வர பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ சிவபெருமானே போற்றி. ஓம் ஸ்ரீ மகர ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. சனிக்கிழமை தினம் வைகாசி மாதம் 17ஆம் நாள் கோச்சாரத்தினுடைய அமைப்பை வைத்து பார்க்கும் பொழுது ராசிக்கு 2ஆம் வீட்டில் ராகு பகவானோடு ஸ்ரீ சனீஸ்வர பகவான், முயற்சி பாவகத்தில் சுக்கிர பகவான், பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சூரிய பகவான், புதன் பகவான், 6ஆம் வீட்டில் குரு பகவான், களத்திரஸ்தானத்தில் சந்திர பகவான், செவ்வாய் பகவான், அஷ்டமத்தில் கேத்து பகவான். இந்த நாள் கோச்சாரத்தினுடைய அமைப்பை வைத்து பலன்களை அறியலாம். மகர ராசி அன்பர்கள், சந்திர பகவான் உங்களுக்கு களத்திரத்தில் இருப்பதால் நட்பு வட்டாரங்களில் உங்களுக்கு நல்ல சூழ்நிலைகள் அமையும். எதிரிகளாக இருந்தவர்கள் கூட நண்பர்களாக மாறலாம். உங்களுடைய செயல்பாடுகள் ஏற்றபடி அவர்களுடைய செயல்கள் அமையும். உங்களை எப்பொழுதும் எல்லோரும் மகிழ்வித்து மகிழ்வார்கள். உங்களுக்கு பிறந்த நாள், திருமண நாள் என்னும் பொழுது அதனை கொண்டாடக்கூடிய அமைப்பு இருக்கிறது. வெளியே போகக்கூடிய நேரத்திலும் நட்பு வட்டாரங்களின் முகாந்திரமாக சில நன்மைகள் பிறக்கும். வாக்குஸ்தானத்தில் ராகு பகவானோடு ஸ்ரீ சனீஸ்வர பகவான் உங்களுடைய அதிபதி இருக்கிறார். பேச்சில் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு சில சவால்கள் கூட வரலாம். ஜாக்கிரதையாக கையாளுங்கள். பெரிய பெரிய விஷயங்களை பற்றி பேசுவீர்கள். குடும்ப பாவகத்தில் ராகு பகவானோடு ஸ்ரீ சனீஸ்வர பகவான். கடினமான வேலைகளை கூட மிக அழகாக செய்து முடிப்பீர்கள். சாதாரணமாக இருக்கும். கடினமோ பாரமோ பலுவோ இருக்காது. எந்த விதமான கஷ்டங்கள் இல்லாமல் உங்களுடைய வேலைகள் சுமூகமாக நடக்கும். நடக்காது என்று நினைத்த வேலைகள் சௌக்கியமாக நடக்கும். 3ஆம் வீட்டில் சுக்கிர பகவான் உங்களுக்கு முயற்சி பாவகத்தில் இளைய சகோதர சகோதரி பாவகத்தில் சஞ்சாரம் செய்கிறார். முயற்சிக்குண்டான ஸ்தானம். பெண் சம்பந்தமாக நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் உங்களுக்கு சாதகத்தை கொடுக்கும். திருமணத்திற்காக பெண் பார்க்கக்கூடியவர்களுக்கு
பேச்சுவார்த்தைகள் நடந்து கொண்டிருக்கும். பூர்வ புண்ணிய பாவகத்தில் சூரிய பகவான், புதன் பகவான். தாய்மாமனுடைய ஆதரவு கிடைக்கும். மூத்த சகோதர சகோதரிகளுடைய செயல்பாடுகள் ஓரளவிற்கு திருப்தியை தரும். தந்தையினுடைய செயல்பாடுகள் மூலமாக வரவேண்டிய சொத்துக்கள் கைக்கு வரும். இடம், வீடு, மனை, நிலம் சார்ந்த எண்ணங்கள் அதிகரிக்கும். குலதெய்வ வழிபாடுதலை செய்வது நல்லது. தாய் வழி உறவுகளிடத்தில் உங்களுக்கு நல்ல சூழ்நிலைகள், மனதில் மகிழ்ச்சி, சந்தோஷம் அதிகரிக்கும். விடுபட்ட வேலைகளை விறுவிறுப்பாக நடக்கும். விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். ஆதரவுகள் ஏற்படும். சக நபர்கள் உங்களுக்கு துணையாக இருக்கக்கூடும். மனதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பேசி தீர்ப்பீர்கள். வெளிப்படையான தன்மைகள் இருக்கும். வாக்குவாதங்கள் என்பது காணப்படாது. யார் எதை சொன்னாலும் அதனை அப்படியே ஏற்று நடப்பீர்கள். தம்பதியர்களுக்கிடையே புரிதலும் சந்தோஷமும் அந்யுன்யமான நாள். நெருக்கம் அதிகரிக்கும். குழந்தைகளுடைய வேலைகளுக்காகவோ அவர்களுடைய எதிர்காலத்திற்காகவோ சில பணத்தை சேமிக்க செய்வீர்கள். சுபகாரியம் கொண்டான முயற்சிகள் கைகூடும். வீட்டில் மகிழ்ச்சி நிலவும். சந்தோஷம், களிப்பு நிறைந்த நாள். எதையும் புரிந்து கொள்ளக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு அதிகரிக்கும். எப்பொழுதும் வீடு, மனை, நிலம் சார்ந்த விஷயங்களேயே உங்களுடைய எண்ணப்போக்கு அமையும். சீக்கிரமாக சொந்த வீடு கட்ட வேண்டும் என்கிற ஆசை உணர்வுகளோடு இருப்பீர்கள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அனுகூலத்தை கொடுக்கும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்களுக்கு நல்லது. பணம் சார்ந்த செயல்பாடுகளுக்கு, கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரை சிறப்பு. தொழில் தொடர்பான முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உத்தமம். குடும்பம் சார்பான விஷயங்களில் முடிவெடுப்பதற்கு புதன் பகவானுடைய ஓரை நன்மையை தரும். நட்பு, பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் ரிஷபம், கன்னி, மகரம், மீனம், விருச்சகம். பகை ராசிகள் மேஷம், சிம்மம், மிதுனம், துலாம். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திராட நட்சத்திரம் 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ சூரிய பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானை வணங்குங்கள். நன்மைகள் உண்டாகும். ஆதரவு கிடைக்கும். எதிர்பார்த்த வேலைகள் கைகூடும். குடும்ப ஒற்றுமை மேம்படும். உடன் பிறந்தவர்களால் ஆதாயம் உண்டாகும். திருமண பேச்சுக்கள் கைகூடும். திருவோண நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ சந்திர பகவான். தெய்வம் ஸ்ரீ காஞ்சி காமாட்சி அம்பிகை வழிபாடு நல்லது. எல்லாம் நலமாகவே அமையும். என்ன ஓட்டத்தை சீர்படுத்திக் கொள்வது விசேஷம். சுய சம்பாத்தியத்திற்குண்டான வேலைகளில் ஈடுபடுவீர்கள். தன்னிச்சையாக சில முடிவுகள் எடுக்கக்கூடும். வீடு, மனை சார்ந்த எண்ணங்கள் அதிகரிக்கும். ஆவட்டம் நட்சத்திரம் 1, 2 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ செவ்வாய் பகவான். தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானை வழிபடுங்கள். நல்லதே நடக்கும். குழப்பங்கள் குறையும். மன கவலைகள் அகலும். தீர்க்கமாக சில முடிவுகள் எடுக்கக்கூடும். குடும்பத்தில் உங்களுக்கென ஒரு தனி பேர் உண்டு. எல்லா விதமான விஷயங்களுக்கும் நீங்களே ஆலோசகர்களாக இருப்பீர்கள். உங்களுடைய வார்த்தைக்கு மதிப்பு, மரியாதை குடும்பத்தில் அதிகமாகவே இருக்கும். தலை நிமிர்ந்து வாழக்கூடிய யோகம் இந்த நாள் உண்டு. வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். கும்பராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்ல ஆசையும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ கும்பராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ சனீஸ்வர பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ சிவபெருமானே போற்றி. ஓம் ஸ்ரீ கும்பராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. சனிக்கிழமை தினம் வைகாசி மாதம் 17ஆம் நாள். இந்த நாள் எப்படி இருக்கும்? கோச்சாரத்தினுடைய அமர்வு வான் மண்டலங்களில் கிரக நிலைகள் பொறுத்து உங்களுக்கு பலன்கள் அமைகிறது. அந்த வகையில் ராசியில் ராகு பகவானோடு ஸ்ரீ சனீஸ்வர பகவான், வாக்குஸ்தானத்தில் சுக்கிர பகவானும், சுகஸ்தானத்தில் சூரிய பகவான், புதன் பகவான், பூர்வ புண்ணிய பாவகத்தில் புதன் பகவான் ஆளக்கூடிய வீட்டில் குரு பகவானுடைய சஞ்சாரம். 6ஆம் வீடு மறைவு ஸ்தானத்தில் சந்திர பகவான், அவரோடு செவ்வாய் பகவானுடைய சஞ்சாரம். களத்திர ஸ்தானத்தில் கேத்து பகவான். மன அமைப்பு இந்த நாள் உங்களுக்கு சாதகமற்ற சூழ்நிலையில் இருக்கும். உங்களுக்கு எதிராக இருந்தவர்கள் மூலம் ஆதாயம் ஏற்படும். போட்டி மற்றும் அதை சார்ந்த விஷயங்களில் சாதகமான சூழ்நிலைகள் ஏற்படும். மூத்த சகோதரிகளுடைய வழியில் சுப செய்திகள் கிடைக்கும். மன அமைப்பு இந்த நாள் ஏற்ற இறக்கமாக இருக்கும். வீடு, மனை, நிலம் சார்ந்த விஷயங்களை ருணரோக சத்ரு பாவகத்தில் கடகத்தின் அதிபதி சந்திர பகவானும், உங்களுடைய 3ஆம் வீட்டு அதிபதி மற்றும் 10ஆம் வீட்டு அதிபதி, முயற்சி பாவாதிபதி மற்றும் தொழில் ஜீவன ஸ்தானாதிபதியோடு சந்திர பகவான் சஞ்சாரம் செய்கிறார். செவ்வாய் பகவான் நீச்ச பாவகத்தில் சஞ்சாரம் செய்வதால் இடம், மனை, நிலம் சார்ந்த எண்ணங்கள் அதிகரிக்கும்.
செவ்வாய் பகவானிற்கு கடகம் என்பது பாதகஸ்தானம். ஆக பேசக்கூடிய விஷயங்களில் ரியல் எஸ்டேட் துறையில் இருப்பவர்கள் கவனமாக இருக்க வேண்டும். சந்திர பகவான் 6ஆம் இடத்தில் மறைகிறார். இதனால் என்ன போக்கு உங்களுக்கு மாறுபட்ட தன்மையிலேயே இருக்கும். சீரான மன அமைப்பு இருக்காது. வெளியூர் பயணம் தொடர்பான முயற்சிகள் கைகூடும். கும்பராசி அன்பர்கள் இறை வழிபாடோடு இந்த நாளுக்கான வேலைகளை தொடங்கினால் ஓரளவிற்கு நன்மைகளை பெற வாய்ப்புகள் உண்டு. நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறும். இறை சம்பந்தமான செயல்களில் ஈடுபாடு அதிகரிக்கும். இயலாதவர்களுக்கு தான தர்மங்கள் செய்ய வேண்டும். சனிக்கிழமை தினம் உங்களுடைய ராசி அதிபதி, அவருக்குண்டான தானியம் எள். எள் கொண்டு தானம் செய்யலாம். எள் சாதம் தானம் செய்யலாம். பெருமாள் கோவில்களில் நல்லெண்ணெய் கொடுக்கலாம், வெள்ளம் கொடுக்கலாம். உங்களால் முடிந்த மளிகை பொருட்கள் கொடுத்தாலும் சில தோஷங்கள் தீரும். அதே போல நீர் சம்பந்தமான பொருட்களை நீர்மோர் கொடுப்பது விசேஷம். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய செயல்களுக்கு ஏற்றது. பணம் சார்ந்த விஷயங்களுக்கும் கல்வி சம்பந்தமான செயல்பாடுகளுக்கும் புதன் பகவானுடைய ஓரை நன்மையை தரும். தொழில் தொடர்பான முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உத்தமம். குடும்பம் சார்ந்த விஷயங்களில் முடிவு எடுப்பதற்கு புதன் பகவானுடைய ஓரை நன்மையை தரும். நட்பு பகை என்று பார்க்கும்பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மிதுனம், துலாம், தனுசு, மேஷம், கும்பம். பகை ராசிகள் கடகம், விருச்சகம், கன்னி, ரிஷபம். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம். நட்சத்திர பலன்கள்: அவிட்டம் நட்சத்திரம். 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ செவ்வாய் பகவான். தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானை வழிபடுங்கள். ஆதாயம் ஏற்படும். நல்ல விஷயங்கள் நடக்கும். எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாக்கும். நன்மைகள் ஏற்படும். சதயம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ ராகு பகவான். தெய்வம் ஸ்ரீ துர்க்கையம்மனை வழிபடுவது விசேஷம். ஈடுபாடு உண்டாகும். செயல்களில் சாதகமான சூழ்நிலைகள் அமையும். இறை வழிபாடு உங்களுக்கு அமோகத்தை கொடுக்கும். நல்லதொரு அனுபவத்தை உண்டாக்கும். முதலீடுகள் மூலம் லாபம் அதிகரிக்கும். பூரட்டாதி நட்சத்திரம் 1, 2, 3ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ குரு பகவான். தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான் வழிபாடு நல்லது. முயற்சிகள் கைகூடும். அதிக நன்மைகள் விளையும். எதிர்பார்த்த காரியங்கள் கைகூடும். இந்த நாள் ஏற்றங்கள் நிறைந்த நாளாக அமைந்திட எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். மீன ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ மீன ராசியை போற்றி. ஓம் ஸ்ரீ குரு பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தியை போற்றி. ஓம் ஸ்ரீ மீன ராசியின் சித்தர் பெருமானை போற்றி போற்றி. சனிக்கிழமை தினம் வைகாசி மாதம் 17ஆம் நாள் ராசிக்குண்டான அமைப்பை வைத்து பார்க்கும் பொழுது மீனராசி அன்பர்கள் ஸ்ரீமன் நாராயணர் பெருமாள் வழிபாடு உகந்தது. பணம் பற்றிய எண்ணங்கள் அதிகரிக்கும். சிந்தனைகள் மேம்படும். கல்வியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும். எதிர்பார்த்த முயற்சிகள் கைகூடும். துறை சார்ந்த விஷயங்களில் நாட்டங்கள் உண்டாகும். ஒரு புதிய செயல்களை செய்ய ஈடுபட நினைப்பீர்கள். நட்பு வட்டாரத்தின் மூலம் நன்மைகள் பிறக்கும். நண்பர்களினால் ஆதாயம் அதிகரிக்கும். சேமிப்பு சம்பந்தமான விஷயங்களில் நாட்டங்கள் உண்டாக்கும். மீனராசி அன்பர்களே, மற்றவர்களோடு இருந்த மனம் சார்ந்த பிரச்சனைகள் தீரும். கருத்து வேறுபாடுகள் அகலும். குடும்ப ஒற்றுமை மேம்படும். உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய செயல்பாடுகளில் கவனமாக இருப்பீர்கள். ஒரு சில புதிய விஷயங்களை கற்றுக்கொள்வதற்கான வாய்ப்புகள் கிட்டும். இயந்திரம் தொடர்பான துறைகளில் இருப்பவர்கள் மற்றும் மருத்துவர்கள், குரு பகவானுடைய அனுகிரகத்தை பெற்றவர்களுக்கு மருத்துவம் சார்ந்த துறைகளில் நல்ல பேர் புகழ் அந்தஸ்து அதிகரிக்கும். கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு ஆதாயம் கிடைக்கும். இந்த நாள் உங்களுக்கு சகல நன்மைகள் ஏற்படும் நாள். ராசியிலேயே சுக்கிர பகவான், 3ஆம் வீட்டில் சூரிய பகவான், புதன் பகவான், சுகஸ்தானத்தில் குரு பகவான், பூர்வ புண்ணிய பாவகத்தில் சந்திர பகவான், செவ்வாய் பகவான், 6ஆம் இடம் சிம்ம ராசியில் கேத்து பகவானுடைய சஞ்சாரம், விரயத்தில் கும்பத்தில் ராகு பகவான், ஸ்ரீ சனீஸ்வர பகவான் என கிரகங்கள் சஞ்சாரம் செய்கின்றன. இந்த அமைப்பை பொறுத்து பார்க்கும் பொழுது மீனராசி அன்பர்கள் எதையும் நேர்மையாக கொண்டு செல்லுங்கள். பணம் பற்றிய எண்ணம் மனதில் ஓடிக்கொண்டே இருக்கும். பூர்வீக சொத்துக்களினால் அலைச்சல்கள் ஏற்படும். 2ஆம் வீட்டு அதிபதி உங்களுக்கு
5ஆம் வீடு செவ்வாய் ஸ்தானத்தில் பலமிழந்து நீச்ச ஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்வதால் சொத்துக்கள் தொடர்பான சில பிரச்சனைகள், நீதிமன்ற வழக்குகள் இருக்கும். எதிர்பார்த்தபடி உங்களுக்கு சில நல்ல முடிவுகள் இல்லாமல் அலைக்கழிப்பு இருந்து கொண்டே இருக்கும். செவ்வாய் பகவான் நீச்சஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறார். ஆகவே இந்த காலகட்டத்தில் நீங்கள் எதிர்பார்த்தபடி சில அமைப்புகள் என்பது காணப்படாது. அதிலும் சொத்துக்கள் ரீதியாக அலைச்சல்கள் ஏற்படும். இதனால் ஒரு சில நேரம் உங்களுக்கு மனதில் கவலைகள் உண்டாகும். செயல்கள் மற்றும் சீராக அமைந்திட இறை நமஸ்காரம் செய்வது, இறை வழிபாடு செய்வது, சனீஸ்வர பகவானையும் சிவபெருமானையும் வழிபடுவது, பார்வதி பரமேஸ்வரருடைய அனுகிரகம் சித்திக்க பிரார்த்தனை செய்யுங்கள். இந்த நாள் நல்ல நாளாக நிச்சயம் அமையக்கூடும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அனுகூலத்தை கொடுக்கும். குரு பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும், கல்வி சம்பந்தமான விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரையும் நன்மை தரும். தொழில் தொடர்பான முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் உத்தமம். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கடகம், விருச்சகம், மீனம், ரிஷபம், மகரம். பகை ராசிகள் மிதுனம், துலாம், சிம்மம், தனுசு. இங்கு குறிப்பிட்டுள்ள நட்பு பகை ராசிகளை தவிர அந்த ராசிக்கு மற்ற ராசிகள் சம ராசிகள் ஆகும். அதிர்ஷ்ட திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்ட நிறம் இளம் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள்: பூரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ குரு பகவான், தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான் வழிபாடு நல்லது. சிந்தனை மேம்படும். புதிய விஷயங்களை அறிந்து கொள்வீர்கள். யோசனைகள் பல நிலைகளில் உயரும். தீர்க்கதரிசி போல உங்களுடைய செயல்கள் அமையும். உத்திரட்டாதி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ சனீஸ்வர பகவான், தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானை வணங்கினால் நல்லது. கருத்து வேறுபாடுகள் மறையும். கவலைகள் அகலும் நாள். மன ஒற்றுமை இருக்கும். தொழில் தொடர்பான எண்ணங்கள் மேம்படும். வருமானத்தை பெருக்கிக் கொள்வீர்கள். வியாபாரம் திருப்திகரமாக நடக்கும். சுப் லாபம் உண்டாகும். ரேவதி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ புதன் பகவான், தெய்வம் ஸ்ரீ மகாவிஷ்ணு, ஸ்ரீமன் நாராயணர் வழிபாடு நல்லது. அலைச்சல்கள் ஏற்படும். தேவையற்ற விஷயங்களை மனதில் வைத்துக் கொள்ளாதீர்கள். சொத்துக்கள் தொடர்பான எண்ணங்கள் அதிகரிக்கும். கருத்து வேறுபாடுகள் மறையும். நிதான போக்கு தேவை. தெய்வ வழிபாடு நல்லது. இந்த நாள் ஏற்றங்கள் நிறைந்த நாளாக அமைந்திட வேண்டும் என பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். 12 ராசிக்காரர்களுக்கும் இந்த நாள் பிறந்த நாள், திருமண நாள் கொண்டாடுபவர்களுக்கு நம்முடைய சேனல் சார்பாக பிரத்யேக நல்வாழ்த்துக்கள். ஓம் நம சிவாய. சிவாய நம. ஓம். ஓம் சரவண பவ. நற்பவி நற்பவி நற்பவி.